இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் பவன முக்தாசனம், விண்ட் ரிலீவிங் போஸ். இந்த ஆசனம் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல பேக்குக்கு நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இன்டர்னல் அப்டாமினல் ஆர்கன்ஸ்க்கும் ஒரு நல்ல மசாஜ் கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸும் சீராகும். நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க படுத்துக்கணும். கம்ஃபர்டபுளா படுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஈஸி வெர்ஷன்ல இருந்து போலாம். காலை நல்லா நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இப்போ ரைட் லெக் பொறுமையா பெண்ட் பண்ண போறீங்க. ரைட் லெக் பெண்ட் பண்ணிட்டு உங்களோட ரைட் லெக்கை ஹக் பண்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எல்லா டோஸையும் பாயிண்ட் பண்ண போறீங்க. ஓகே, இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது உங்க ஹெட்டை உங்க நீஸ் கிட்ட கொண்டு வர போறீங்க. அண்ட் ரிலாக்ஸ் பேக். இது டைனமிக்காவும் பண்ணலாம், ஹோல்டும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரீதிங்கோட டைனமிக்கா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். எக்ஸேல் பண்ணும்போது ஹெட்டை லிஃப்ட் பண்ணி நீஸ் கிட்ட கொண்டு வரணும். இன்ஹேல் பண்ணும் போதெல்லாம் ஹெட்டை கீழே ரிலாக்ஸ்டா போட்டுக்கோங்க. எக்ஸேல் பண்ணும்போது கிரன்ச் பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் கிரன்ச். ஓகே, இது பவனமுக்தாசன் ஒரு லெக்ல பண்றது. ஓகே, இதே நம்ம லெஃப்ட் லெக்லயும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு காலையும் ஹக் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் லெக் ஹக் பண்ண போறோம். இன்ஹேல், எக்ஸேல் பண்ணும்போது ஹெட்டை நீஸ் கிட்ட கொண்டு போறோம். இன்னும் 2 டைம்ஸ் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஹெட்டை ரிலாக்ஸ்டா ஃப்ளோர்ல போட்டுருங்க. எக்ஸேல், கிரன்ச். ஒன் மோர் டைம். Inhale back, exhale, crunch. ஓகே, ஸோ இது ஒரு லெக்ல பவனமுக்தாசன். இப்போ ரெண்டு காலையும் பெண்ட் பண்ண போறீங்க, ஹக் பண்ண போறீங்க. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் டைனமிக்கா மூச்சோட பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸேல், ஹெட்டை நீஸ் கிட்ட கொண்டு போக போறீங்க. இது முடியலன்னா இல்ல நெக் ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா நீங்க ஹெட்டை ஃப்ளோர்லயே கூட வச்சிருக்கலாம். ஓகே, இன்னொரு 2 டைம்ஸ் பண்ணலாம். இன்ஹேல், எக்ஸேல், முடிஞ்ச அளவுக்கு ஹெட்டை நீஸ் கிட்ட கொண்டு போங்க. இன்ஹேல், ரெஸ்ட் யுவர் ஹெட் டவுன். எக்ஸேல், கிரன்ச் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஜென்டிலா பேக்குக்கு ஒரு மசாஜ் கொடுக்கணும்னா நல்லா ஹக் பண்ணிட்டு ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட். இந்த மாதிரி பண்ணும் போதும் உங்களோட லோவர் பேக்ல ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அண்ட் உங்களோட ஹோல் பேக்குக்கு செல்ஃப் மசாஜ் பண்ற மாதிரி நீங்க ரோல் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இப்போ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரோல். இதே ரோல் தான், ஆனா லிஃப்ட் பண்ணும் பாடியை. கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி ஸ்லோவா பாடியை பின்னாடி போட்டோம். ஓகே, லிஃப்ட் பண்ணி ஸ்லோவா பாடியை பின்னாடி போடணும். ஒன் மோர் டைம். லிஃப்ட் and back. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்குக்கும் ஒரு நல்ல மசாஜ் கிடைக்குது, உங்களோட அப்டாமினல் ஆர்கன்ஸ்க்கும் ஒரு நல்ல மசாஜ் கிடைக்கும். அதனால என்ன ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட டைஜஷன் ப்ராசஸும் சீராகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பவனமுக்தாசன். ஹெட்டை நீஸ் கிட்ட போலனா பரவாயில்ல, உங்களால் எவ்வளோ முடியுதோ கொண்டு போங்க. ஒரு சில பேருக்கு இந்த கழுத்து வலிக்கும் பண்ணும்போது. அப்படி வலிச்சதுன்னா ரிலாக்ஸ்டா ஹெட்டை கீழே போட்டுட்டு ஜஸ்ட் ஹக் யுவர் லெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தா இந்த பவனமுக்தாசனாவை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும். டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுங்க. தேங்க்யூ.